உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களை மரியணையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 201ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம புதிய ஒரு யூபிலி நாளை நம்ம அதை நோக்கி பயணிக்க போகிறோம். அன்பந்தர்களே, 250வது நாள் நம்மளுடைய அடுத்த டார்கெட். இன்னும் ஒரு 57 நாள் எக்ஸாக்டாக நம்ம பார்த்தோம்னா 257ஆம் நாள் வரும்போது இந்த நாடு கடத்தில் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90% பழைய ஏற்பாட்டை நம்ம முடிச்சிருப்போம். இன்னும் ஜஸ்ட் இன்னொரு 50 நாள் இந்த ஒரு யூபிலி நாளை நோக்கி நம்ம போனால் போதும். ஸோ அதனால் நம்மளுடைய தளர்ந்து போன கைகளை உறுதிப்படுத்துவோம். நம்ம இன்னும் ஆர்வத்தோடு ஓடுவோம். நாடு கடத்தல் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லான தெளிவான ஒரு பிக்சர் நமக்கு கிடச்சிரும். ஒரு பார்வை மெசியாவை பற்றி, ஆண்டவர் இயேசுவை பற்றி, அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் எல்லாமே ஆல்ரெடி இப்போ நமக்கு இன்னும் நிறையா ஆழமாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஆழமாக நம்ம இறைவாக்கினர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம எசையா புத்தகத்தில் 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்னையோட நாகும் 3ஆம் அதிகாரம் வாசித்து நாகும் இறைவாக்கினரின் புத்தகத்தை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு 7வது சிறிய இறைவாக்கினரை நம்ம துவங்குவோம். அபாக்குக் 7th மைனர் ப்ராஃபிட். அவர் நம்ம 7வது சிறிய இறைவாக்கினராக பார்ப்போம். அவரையும் அதுவும் ரொம்ப சின்ன புத்தகம் தான். அதுவும் 2 நாளில் முடிச்சிருவோம். பாருங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்ல. ஒரு புக்காக டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோ வாசிப்பு திட்டத்தினுடைய கடைசி பகுதியை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். 3ஆம் வாசகமாக நீதிமொழிகளில் இன்றைக்கி 10ஆம் அதிகாரம் முடிக்கப் போகிறோம். இன்னையோட 10ஆம் அதிகாரத்தில் 29லேருந்து 32 வசனங்கள், கடைசி 4 வசனங்கள் வாசித்து முடிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி எசேயா புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் அதில் பார்த்தோன்னா பாபிலோன் எதிராக திரும்ப ஒரு இறைவாக்கு. ஏற்கனவே பாபிலோனுக்கு எதிராக 13ஆம் அதிகாரத்தில் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. திரும்ப ஆண்டவருக்கு இன்னொரு பாபிலோனுக்கு எதிரான இறைவாக்கு. பாபிலோன் மட்டும்தான் 2 இறைவாக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு பெறுகிறது. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு எதிரி யூதாவுக்கும் யூதர்களுக்கும் ஆண்டவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திற்கும். கூடவே ஏதோம், அரேபியா இந்த நாடுகளுக்கு எதிரான இறைவாக்கையும் பார்ப்போம். 22ஆம் அதிகாரத்தில் எருசலேமை பற்றிய அதனுடைய வீழ்ச்சியை பற்றி ஆண்டவர் கூறுவார். யூதர்கள், இஸ்ரேல் மக்களினுடைய, குறிப்பாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய எருசலேமின் தலைநகரத்தினுடைய வீழ்ச்சியை பற்றி ஆண்டவர் எசேயா இறைவாக்கினர் வழியாக கூறுவார். இந்த 22ஆம் அதிகாரத்தில் அன்பர்களே ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ் நம்ம திருத்தந்தை. கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம ஏன் திருத்தந்தை வச்சுட்ருக்கோம்? ஆண்டவர் எங்கே பைபிள் அதெல்லாம் கொடுத்தாரு? பிரிந்து போன சகோதரர்கள் கேட்குறாங்களே, அதுக்கான கேள்வியை இன்றைக்கி நம்ம அந்த பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. 22ஆம் அதிகாரத்தில் எங்கே வருது நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது அதனுடைய கனெக்ஷன், அதனுடைய தொடர்பு. புதிய ஏற்பாட்டிலையும் எங்கே ஆண்டவர் இயேசு நேரடியாக திருத்தந்தைன்ற அந்த அதிகாரத்தை போப்பாண்டவரை எங்கே அவர் நியமிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை தெரிந்து கொள்வோம். பிரிந்து போன சகோதரர்களுக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நாகுமில் வழக்கம் போல் கடைசியாக நினிவேவனுடைய மிகப்பெரிய ஒரு அழிவை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ நாகும் யோனா 2மே மறந்துக்கூடாது. இந்த 2 இறைவாக்கினர்களும் அசிரியாவினுடைய நாட்டினுடைய தலைநகரமாகிய நினிவேவினுடைய அழிவை பற்றி இறைவாக்கு உரைத்தவர்கள். இன்றைக்கி நீதிமொழிகளில் பாருங்கள் நண்பர்களே, ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் வரும். நானே இது இந்த அளவுக்கு நோட் பண்ணவே இல்லை அன்பர்களே. ஐ கேனாட் ஹெல்ப். நம்ம வேறு வழியே இல்லை. திரும்ப நம்ம இது வரைக்கும் பாருங்கள் 200 நாள் தாண்டிட்டோம். ஒரு விஷயம் ஆணித்தரமாக நமக்கு நல்லா தெரிய வருதுன்னா, ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கணும், அவருக்கு அஞ்சு நடக்கணும். இது 2 மிஸ்ஸே ஆக மாட்டேங்குது. எந்த புத்தகத்துக்கு போனாலும், இறைவாக்கினருக்கு போனாலும், அரசர்களுக்கு போனாலும், நிதி தலைவர்களுக்கு போனாலும், தோபித்துக்கு, யோபு, எங்கே போனாலும் இந்த தீம் ஆண்டவருக்கு அஞ்சு, தீமையிட்டு விலகி அவர் கட்டளைகளை கடைபிடிச்சு அன்பு செய்யுங்க. யோபு ஆண்டவரை முழு இதயத்தோடு அன்பு செய்யுங்க. யோபு புத்தகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதுதான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அன்பந்தர்களே, ஆண்டவருக்கு அஞ்சணும், முழு இதயத்தோடு அன்பு செய்யணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும். அவ்வளோதான் அன்பந்தர்களே. பைபிள் பழைய ஏற்பாட்டில் தந்தை இதை தான் விரும்பினார். இதை செய்ய முடியாமல் தவித்த நமக்கு தான் மகன் வழியாக அருளையும் உண்மையும் நமக்கு கொடுத்தார். முழு வெளிப்பாடை நமக்கு கொடுத்தார். சரி நண்பர்களே, நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 21. கடலை அடுத்த பாலை நிலம் குறித்த திருவாக்கு. தென்னாட்டிலிருந்து சுழல் காற்றுகள் வீசுவது போல் அச்சம் தரும் நாடான பாலை நிலத்திலிருந்து அழிவு வருகின்றது. கொடியதொரு காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது. நம்பிக்கை துரோகி துரோகம் செய்கின்றான், நாசக்காரன் நாசம் செய்கின்றான். ஏலாம் நாடே கிளர்ந்தெழு, மேதியாவே முற்றுகையிடு. அதன் பெருமூச்சுகள் அனைத்துக்கும் முடிவு வரச் செய்வேன். ஆதலால் என் அடிவயிறு வேதனையால் துடிக்கிறது. பெண்ணின் பேறுகால வேதனைக்கு ஒத்த வேதனைகள் என்னை கவி கொண்டன. கலக்கமடைந்து செவிடன் போல் ஆனேன், திகைப்புற்று குருடன் போல் ஆனேன். என் மனம் பேதலிக்கிறது, திகில் என்னை ஆட்கொண்டது. நான் நாடிய கருக்கல் வேளை என்னை நடுக்கமுறச் செய்கிறது. பந்தி தயார் செய்கிறார்கள், கம்பளத்தை விரிக்கிறார்கள், உண்கிறார்கள், குடிக்கிறார்கள். தலைவர்களே எழுங்கள், கேடயத்திற்கு எண்ணெய் பூசுங்கள். ஏனெனில் என் தலைவர் எனக்கு கூறியது இதுவே: நீ போய் காவலன் ஒருவனை நிறுத்தி வை, தான் காண்பதை அவன் அறிவிக்கட்டும். இருவராய் குதிரைப்படை வீரர்கள் அணிவகுத்து வருவதையும், கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் வீரர்கள் ஏறி வருவதையும் அவர்கள் காணும்போது மிகவும் கவனமாய் கண்காணிக்கட்டும். அப்போது காவல்காரன் கூக்குரலிட்டான்: என் தலைவரே, பகல் முழுவதும் நான் காவல் மாடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கின்றேன். இரவெல்லாம் என் பணியில் நிறுத்தப்பட்டுள்ளேன். இதோ ஒரு சோடி குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி ஒருவர் வருகின்றார். அவர் பதிலுரையாக, பாபிலோன் வீழ்ந்தது, வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதன் தெய்வங்களின் சிலைகள் அனைத்தையும் தரையில் மோதி உடைக்கப்பட்டாயிற்று என்று கூறினார். போரடிக்கப்பட்டு களத்தில் சிதறி கிடக்கும் என் மக்களே, இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரிடமிருந்து கேட்டவற்றை நான் உங்களுக்கு அறிவித்துள்ளேன். தூமாவை பற்றிய திருவாக்கு. சேயிரிலிருந்து என்னை கூப்பிட்டு, சாமக்காவலனே, இரவு எப்போது முடியும்? சாமக்காவலனே, இரவு எப்போது முடியும் என்று ஒருவர் கேட்க, காலை வருகிறது, அவ்வாறே இரவும். கேட்பதென்றால் கேளுங்கள், மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று சாமக்காவலன் கூறினான். அரேபியாவை குறித்த திருவாக்கு. தெத்தானின் வணிக பயணிகளே, அரேபியாவின் பாலைநிலச் சோலைகளில் நீங்கள் கூடாரம் அடியுங்கள். தேமா நாட்டில் குடியிருப்போரே, தாகமுற்றோர்க்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். அகதிகளை உணவுடன் சென்று சந்தியுங்கள். ஏனெனில் வாள்களுக்கு தப்பி அவர்கள் ஓடுகின்றார்கள். உருவிய வாளுக்கும் நாணேற்றிய வில்லுக்கும் போரின் கடுமைக்கும் அஞ்சி ஓடுகின்றார்கள். என் தலைவர் எனக்கு கூறியது: கூலியால் கணக்கிடுவதற்கு ஒத்த ஓராண்டிற்குள் கேதாரின் மேன்மை மங்கி போகும். கேதார் மக்களுள் வலிமை வாய்ந்த வில் வீரர்களுள் எஞ்சினோர் மிகச் சிலராகவே இருப்பர். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே இதை கூறியுள்ளார். எசாயா ஆகமம்
அதிகாரம் 22. காட்சி பள்ளத்தாக்கை குறித்த திருவாக்கு. வீட்டு கூரைகளின் மேல் நீங்கள் அனைவரும் ஏறியிருக்கிறீர்களே, உங்களுக்கு நிகழ்ந்தது என்ன? ஆரவாரம் நிறைந்த நகரமே, அக்களித்து அமர்க்களப்படும் பட்டணமே, உங்களிடையே கொலை செய்யப்பட்டோர் வாளால் வெட்டி வீழ்த்தப்படவில்லை, போர்க்களத்திலும் செத்து மடியவில்லை. உங்கள் தலைவர்கள் அனைவரும் ஒருங்கே ஓட்டம் எடுத்தார்கள், அம்பு எய்யாமலே அவர்கள் பிடிபட்டார்கள். உன்னிடத்தில் இருந்தவர் யாவரும் வெகு தொலைவிற்கு தப்பியோடியும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சேர கைதானார்கள். ஆதலால் என்னை உற்று நோக்காதீர்கள், நான் மனம் கசந்து கதறி அழ விடுங்கள். என் மக்களாகிய மகளின் அழிவை குறித்து என்னை தேற்ற முயலாதீர்கள் என்றேன். ஏனெனில் அமளியும் திகிலும் நிறைந்த நாள் அது, மக்கள் மிதிபடும் நேரம் அது. என் தலைவராகிய படைகளின் ஆண்டவரது நாள் அது. காட்சி பள்ளத்தாக்கில் இது நிகழ்கிறது. மதிர்ச்சுவர்கள் தகர்க்கப்படுகின்றன, மலையை நோக்கி அபயக்குரல் எழுகிறது. ஏலாம் நாட்டினர் அம்பரா தூணியை எடுத்துச் சென்றனர், தேர்ப்படையோடும் குதிரை வீரரோடும் புறப்பட்டனர். கீரை சார்ந்தோர் கேடயத்தின் உரையை அகற்றினர். மிகச்சிறந்த உன் பள்ளத்தாக்குகள் தேர்ப்படைகளால் நிறைந்தன, குதிரை வீரர்கள் உன் வாயில்களில் அணிவகுத்து நின்றனர். யூதாவின் அரண் தகர்க்கப்பட்டது. அந்நாளில் போர்க்கருவிகள் இருந்த வன மாளிகையை நாடினீர்கள். தாவீது நகரின் அரணில் பிளவுகள் பல இருப்பதை நீங்கள் கண்டீர்கள். கீழ்குளத்து தண்ணீரை சேர்த்து வைத்தீர்கள். எருசலேமின் வீடுகளை எண்ணி முடித்தீர்கள். அரணுக்கு வலுவூட்ட வீடுகளை இடித்தீர்கள். இரு மதில்களுக்கும் இடையே பழைய குளத்து தண்ணீருக்கென்று ஒரு நீர்த்தேக்கத்தை அமைத்தீர்கள். ஆனால் அதை உருவாக்கியவரை நீங்கள் நாடவில்லை, தொலையிலிருந்து அதை ஏற்படுத்தியவரை நீங்கள் கண்ணோக்கவும் இல்லை. அந்நாளில் புலம்பவும் ஓலமிட்டு கதறி அழவும் தலையை மொட்டையடித்துக் கொள்ளவும் சாக்கு உடை உடுத்தவும் படைகளின் ஆண்டவரான எம் தலைவர் ஆணையிட்டார். நீங்களோ மகிழ்ந்து களிப்படைகின்றீர்கள். எருதுகளை அடித்து ஆடுகளை வெட்டி இறைச்சியை உண்டு திராட்சரசத்தை குடிக்கின்றீர்கள். உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கின்றீர்கள். படைகளின் ஆண்டவர் நான் என் காதால் கேட்குமாறு வெளிப்படுத்தியது, நீங்கள் சாகும் வரை இத்தீச்செயலின் கரை கழுவப்படவே மாட்டாது என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அரண்மனை பொறுப்பாளனும் அதிகாரியுமாகிய செபுனாவிடம் சென்று நீ சொல்ல வேண்டியது, நீ உனக்கென்று ஒரு கல்லறையை வெட்டியிருக்கிறாய், உயர்ந்த இடத்தில் அக்கல்லறை இருக்குமாறு அமைத்திருக்கிறாய். பாறையில் உனக்கு ஒரு தங்குமிடத்தை குடைந்துள்ளாயே, இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே உனக்கு என்ன வேலை? ஓ மனிதா, ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டு தூக்கி எறிவார். உன்னை கெட்டியாய் மடக்கி பிடித்து சுற்றி சுற்றி உன்னை சுழற்றி பறந்து விரிந்த நாட்டிலே பந்தாடுவார். அங்கே நீ செத்து மடிவாய். உன் தலைவனின் குடும்பத்திற்கு இழுக்கானவனே, உன் மேன்மை மிகு தேர்ப்படைக்கும் அதே நிலைதான். உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கீமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆனால் அவன் தந்தை குடும்பத்தினராகிய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் சிறு கலயங்கள் கிண்ணங்கள் முதல் கலயங்கள் குடங்கள் வரையுள்ள அனைத்து கலங்களைப் போல் அவன் மேல் சுமையாக மாட்டி தொங்கினர். படைகளின் ஆண்டவர் உரைத்தது: அந்நாளில் உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட முளை பெயர்ந்து முறிந்து கீழே விழும்.
அதில் தொங்கிய சுமையும் வீழ்ந்து அழியும் என்கிறார் ஆண்டவர். நாகூம் ஆகமம் அதிகாரம் 3. இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பதெல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி, தாவி பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அழகும் கவர்ச்சியும் நிறைந்தவளாய் தன் வேசித்தனங்களால் மற்ற வேற்றினத்தாரையும் தன் மயக்கும் கவர்ச்சியால் பல இனங்களையும் ஏமாற்றிய அந்த விலைமகளின் எண்ணற்ற வேசித்தனங்களே இதற்கு காரணம். இதோ படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், உனக்கெதிராக நான் எழும்புவேன். நீ உடுத்தியிருக்கும் ஆடையை உன் முகத்துக்கு மேலாக தூக்குவேன். மற்ற வேற்றினத்தார் உன் திறந்த மேனியையும் அரசுகள் உன் அவமானத்தையும் பார்க்கும்படி செய்வேன். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? நைல் நதியின் கரை அருகில் நீரால் சூழப்பட்ட, கடலை அரணாகவும் தண்ணீரை மதிலாகவும் கொண்ட தீப்சு நகரை விட நீ சிறப்புற்று இருந்தாயோ? எத்தியோப்பியாவும் எகிப்தும் அந்த நகருக்கு வலிமையாயிருந்தன. அதன் வலிமைக்கோ எல்லை இல்லை. பூத்தும் லிபியாவும் அதற்கு துணையாயிருந்தன. இருந்தும் அதன் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாய் நாடு கடத்தப்பட்டனர். அதன் குழந்தைகள் தெருக்கள் தோறும் மோதி அடிக்கப்பட்டனர். அதன் உயர்குடி மக்கள் மேல் சீட்டு போடப்பட்டது. அதன் பெரிய மனிதர் அனைவரும் சங்கிலிகளால் இறுக கட்டப்பட்டனர். நீயும் குடிவெறியில் மயங்கி கிடப்பாய். நீயும் உன் பகைவனிடமிருந்து தப்புமாறு புகலிடம் தேடி அலைவாய். உன் அரண்கள் யாவும் முதலில் பழுத்த கனிகள் நிறைந்த அத்தி மரங்களுக்கு ஒப்பானவை. அந்த மரங்களை பிடித்து உலுக்கும் போது பழங்கள் தின்பதற்கு வாயில் விழும். உன் போர் வீரர்கள் உன் பெண்களை போன்றவர்களே. உன் நாட்டு வாயில்கள் பகைவர்களுக்காக திறந்து கிடக்கின்றன. உன் தாழ்பாள்கள் நெருப்புக்கு இரையாயின. முற்றுகை நாள்களுக்காக தண்ணீர் சேமித்து வை. உன்னுடைய அரண்களை வலிமைப்படுத்து. களிமண்ணை பிசைந்து சேராக்கு. செங்கல் அறுக்க சட்டங்களை எடு. ஆயினும் நெருப்பு உன்னை விழுங்கும். வாளால் நீ வெட்டுண்டு மடிவாய். வெட்டுக்கிளி போல் அது உன்னை விழுங்கிவிடும். வெட்டுக்கிளி போல் நீங்கள் பலுகுங்கள். பச்சை கிளி போல் நீங்கள் பெருகுங்கள். விண்மீன்களை விட மிகுதியாக உன் வணிகர்களை பெருகச் செய்தாய். இந்த வெட்டுக்கிளிகள் இறக்கையை விரித்து பறந்தோடிவிடும். உன் காவல் வீரர்கள் பச்சை கிளிகளுக்கும் உன் அரசு அலுவலர் வெட்டுக்கிளி கூட்டத்திற்கும் ஒப்பானவர். குளிர்ந்த நாளில் அவை வேலிகள் மேல் உட்கார்ந்துள்ளன. கதிரவன் எழுந்ததும் பறந்தோடி விடுகின்றன. அதன் பின் அவை இருக்குமிடம் யாருக்கும் தெரியாது. அசீரிய மன்னனே, உன் ஆயர்கள் துயில் கொண்டனர். உன் படைத்தலைவர்கள் உறக்கத்தில் ஆழ்ந்தனர். கூட்டிச் சேர்க்க யாருமின்றி உன் மக்கள் மலைகளில் சிதறி போயினர். உன் காயத்துக்கு மருந்தில்லை. உன் புண் குணமாகாது. உன்னை பற்றிய செய்தி கேட்கும் யாவரும் கைகொட்டுவர். ஏனெனில் உன் இடைவிடாத கொடுமையால் துன்புறாதவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரின் வழி நல்லார்க்கு அரணாகும். தீமை செய்வோர்க்கோ அது அழிவை தரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது. பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார்.
கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் வாயினின்று ஞானம் பொங்கி வழியும். வஞ்சகம் பேசும் நா துண்டிக்கப்படும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை சொட்டும். பொல்லாரின் சொற்களிலோ வஞ்சகம் பொங்கி வழியும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு அஞ்சி வாழக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு அஞ்சி நாங்கள் தீமையை விட்டு விலகி உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிச்சி உங்களை அன்பு செய்யலை அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கல. எங்களுடைய இதயத்தில் பை டிஃபால்ட் இயல்பாகவே வேறு ஏதோ சிலை வழிபாடுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உடலுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு, சாத்தானின் மாய கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துட்ருக்கோம் ஆண்டவரே. அந்த தேவையில்லாத அந்த ஒழுங்கற்ற ஆசைகளை சாகடித்து உண்மை மட்டும் முழு இதயத்தோடு அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை தாங்கப்பா. அம்மா, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் தலைமுறை தலைமுறை இறக்கும் காட்டுறாங்கன்னு சொல்லி உங்களுடைய பாடல்லையே நீங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்கம்மா. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய உள்ளத்தை தாங்கம்மா. துவக்கத்தில் ஆண்டவர் தண்டிப்பாருன்றதுக்காகவாவது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து வருங்காலத்தில் ஆண்டவரை நாங்கள் காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த ஃபிலியல் லவ், ஃபிலியல் ஃபியர் எங்களுக்கு தந்துடலாம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்குறையை பாருங்கள். இன்றைக்கி எஸ்ஐயா புத்தகத்தில் நம்ம 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக போயிடுவோம். அதை பாருங்கள், பிரச்சனை வருது எருசலேமுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய திறமையில் புத்தியில் என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுறாங்க. இரு மதில்களுக்கு இடையே பழைய குளத்தின் தண்ணீருக்கு என்று ஒரு நீர் தொட்டியை அவங்க அமைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஆனால் அதை உருவாக்கியவரை நீங்கள் நாடவில்லை, தொலையிலிருந்து அதை ஏற்படுத்தியவரை நீங்கள் கண்ணோக்கவும் இல்லை. அது வந்து நம்மளுமே நிறைய டைமில் டைரெக்டாக சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலில், எமர்ஜென்சியில் இருக்கலாம், அவசரத்தில், இல்லை பெரிய ஒரு ப்ராப்ளம், ஒரு உறவில் ஒரு பிரச்சனை, ஒரு நோய், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நாத்திகர் சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் கூட ஏன் நம்ம கன்சல்ட் பண்ணக்கூடாது? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கடவுளை நம்புகிறோம். அப்போது ஒரு செகண்ட், இப்போ உதாரணத்துக்கு உடனடியாக ஏதோ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சியில் இருக்கோன்னா ஒரு செகண்ட் நின்று மாதாவை யோசிச்சு, ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபிச்சு, அம்மா எனக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவு தாங்க. அந்த மாதிரி நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. உடனடியாக நமக்கு எங்கேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும்னு தெரில, காவல் தூதர் வழியாக மாதா அழகாக ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க, அது நமக்கு அந்த ஒரு தெளிவான ஒரு அழகான முடிவாகிடும். இது வந்து நமக்கு புத்தியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு பலவீனமாக இருக்கிறோம், இல்லை நமக்கு மூளை இல்லாமல் நம்ம கடவுளை தேடல, நம்ம மூளையை சார்ந்து இல்லாமல் கடவுளை சார்ந்து இருக்கிறோம். எனக்கு மூளையை பயன்படுத்த தெரியும், மூளையை தான் நானும் பயன்படுத்த போகிறேன், ஆனால் அதை நான் தனியாக பண்ணல, ஆண்டவரோடு சேர்ந்து பண்ண போகிறேன். நாத்திகர்கள் அதை தனியாக பண்ண போகிறாங்க, நம்ம மூளையை பயன்படுத்தாமலாம் இல்லை, ஆண்டவர் நம்ம மூளையில் தான் அந்த ஐடியாவை கொடுக்க போகிறார். ஆண்டவர் இல்லாமல் ஏன் யோசிக்கணும்? ஆண்டவரோடு சேர்ந்து யோசிக்கலாமே. நாத்திகர்களும் யோசிக்கிறேன்ற பேரில் யோசிக்கும் போது ஆண்டவரும் அங்கே உதவி செய்யலாம். சில சமயம் அது உலகத்தின் ஞானத்தை அவங்க சார்ந்திருக்கலாம், அதுக்கு பதிலாக நான் கடவுளின் ஞானத்தை சார்ந்திருக்கிறேன், அவ்வளோதான். எப்படினாலும் எல்லோரும் அவங்க எதையோ ஒன்று கற்றுக்கிட்டு தெரிஞ்ச அவங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி தான் அவங்க முடிவெடுப்பாங்க. நம்ம ஏன் நம்மை படைத்தவரை கண்ணோக்கக்கூடாது? அவரையே நம்ம நாடக்கூடாது? நான் அவருடைய அந்த அறிவிலிருந்து எடுத்து நான் தான் முடிவெடுக்க போகிறேன். இங்கேயும் நான் ஒரு கையில் பொம்மை கிடையாது, நான் கைப்பாகை கிடையாது, நான் என்னுடைய சுய விருப்பத்தை தான் நான் பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லா விஷயங்களையுமே இது ஏன் எனக்கு நடக்குது, நான் ஆண்டவர்கிட்ட திரும்ப அவர்கிட்ட கேட்பேன், ஏன் என்ன பிரச்சனை, ஒரு ரெட்ரீட் அட்டன் பண்ணி, ஒரு மாஸ் அட்டன் பண்ணி, ஒரு ஜெபமாலை ஜெபிப்பேன், பொறுமையாக வெயிட் பண்ணுவேன். என் மனசில் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு வெளிப்படுத்துவார், எனக்கு தெளிவு கொடுப்பார், நான் என்ன பாதையை எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 12-13 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. அந்நாளில் புலம்பவும் ஓலமிட்டு கதறி அழுவும் ஆண்டவர் அழைக்கிறாராம். சாக்குடை உடுத்தவும், தலையை மொட்டை அடித்து கொள்ளவும்,
ஆனால் நம்ம என்ன தர்மம் பண்ணிகிட்ருக்கோமா, நீங்களும் மகிழ்ந்து கழிக்கின்றீர்கள், நல்ல இறைச்சி உண்ணுகிறீர்கள், ஆடை வெட்டி சாப்பிட்றீங்க, திராட்சை ரசத்தை குடிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் வந்து இல்லை, ஆண்டவர் இதை தான் நம்மகிட்ட கேட்குறேன். நம்ம வந்து பிஸியாக இருக்கிறோன்ற பேரில் நிறைய பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது இதுதான். சாத்தான் நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்கான் எக்ஸாக்டாக. அவன் சொல்கிறான் பாருங்கள், உண்போம் குடிப்போம், நாளைக்கு தான் சாக போகிறோமே, லெட்ஸ் ஈட் அண்ட் மெரி, we are going to die tomorrow anyway, நாளைக்கு எப்படினாலும் சாக போகிறோம். அவன் அந்த நிலைவாழ்வை பற்றி பேசவே மாட்டான். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ரொம்ப சாஃப்டாக சாத்தான் நமக்குள்ளே பேசின வார்த்தை இதுதான். கொஞ்ச நாள் தான் இருக்குது, முதல்ல நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறத, இந்த வாழ்க்கையை நம்ம முதல்ல திடப்படுத்திக்குவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இது சாத்தானுடைய வாய்ஸ் அன்பாந்தர்களே. கடவுளை தேட விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான். அவர் சொல்கிறா பாருங்கள் 14ஆம் வசனத்தில், நீங்கள் சாகும் வரை இத்தேச்செயலின் கரை கழுவப்படாது. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மனமாற்ற கூடும்போது நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணனா ஆண்டவரை அதை மறக்கூட மாட்டேங்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து தூய ஆவியானவருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு நம்ம கீழ்ப்படியாமல், நம்ம மனசு மாறாமல் உண்டு குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தோம்னா செட் ஆகாது. ஆனால் அப்படி ஃப்ரான்சிஸ் அசிசியர் தெளிவாக கூறுகிறார், பரிகாரம் செய்யாத ஒருவன், தினமும் பரிகாரம் செய்யாதவன் சாகிற வரைக்கும் என்னைக்காவது நிறுத்திட்டானா அவன் கண்டிப்பாக விண்ணகத்துக்கு போக முடியாதுன்றார். பரிகாரம் வாழ்நாள் முழுதும் நாம் செஞ்சாகணும். உன் நெற்றி வேர்வை தரையில் விழுந்து தான் நீ சம்பாதிக்கணும் ஆண்டவர் அப்போ சொன்ன அந்த 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 சாதம் அந்த சாபம் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. பாவம் நம்ம கழுவப்பட்டுருச்சு ஞானஸ்தானத்தில், ஆனால் அந்த ஜென்ம சுபாவம் நம்ம உடம்புல இருக்கிறது. அதுக்கு எதிராக நம்ம போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். போராட்டத்தை நிறுத்திட்டோம், நரகத்தை சென்று கொண்டிருக்கோம்னு அர்த்தம், நரகத்தை நோக்கி. 19ஆம் வசனம் பாருங்களேன், உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். பாருங்கள் நண்பர்களே, இங்கே வந்து இந்த அரண்மனையினுடைய பொறுப்பாளர், அந்த அதிகாரியினுடைய பதவி ஒன்று இருக்குதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அரசர்கள் புத்தகத்தில் அப்படி ஒரு பதவி இருக்குது, சாலமன் ஏற்படுத்துகிறார். இங்கே திரும்பவும் நமக்கு உறுதிப்படுத்தப்படுது. இப்போ பாருங்கள், நம்ம திருத்தந்தைக்கான அந்த 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 ஆதாரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 19ஆம் வசனத்தில் ஒரு பதவி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், அந்த அரண்மனை பொறுப்பாளருக்கான ஒரு பதவி. 20ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்நாட்களில் இலக்கியாவின் மகன் என் ஊழியனாகிய எலியாக்கிமை நான் அழைத்து. பாருங்கள், இந்த எலியாக்கிம் யார்? 2 அரசர்கள் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் 2 அரசர்கள் 19ஆம் அதிகாரத்திலும் அசிரியர் மன்னனுக்கு எதிராக எலியாக்கிமையும் செப்னாவையும் யோவாவிலையும் தான் பேசுகிறதுக்கு அனுப்புகிறார். யார்? எசேக்கியா மன்னன். எசேக்கியா அந்த நல்ல மன்னன் இருக்கார் இல்லையா, அவர் அனுப்புகிறார் அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு, அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேனாக. அப்போது பாருங்கள், இந்த செப்னா வந்து ரொம்ப கெட்டவராக இருக்கிறார். செப்னாவுக்கு எதிராக அவரை எடுத்துட்டு, அவரை பதவியிலேருந்து எடுத்துட்டு இந்த அரண்மனை பொறுப்பாளராக, அதிகாரியாக இந்த எலியாக்கிமை வந்து ஆண்டவர் ஏற்படுத்த போகிறாராம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 21ஆம் வசனத்தில் நல்லா கவனிச்சு பாருங்கள் நண்பர்களே. உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி. பாருங்களேன், இந்த அங்கியும் கச்சையும் எக்ஸாக்டாக எபிரே வார்த்தையை பார்த்தோன்னாக்க அங்கிக்கு கெத்தோனெத் அல்லது கெட்டுனெத் அப்படின்வோம், டியூனிக், ரோப், இதெல்லாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். கெட்டோனெத்ன்றது ஆரோனுக்கு கொடுத்தப்பட்ட அந்த உடை. அந்த இடைக்கச்சை வந்து சாஷ் ஆங்கிலத்தில், எபிரேயத்தில் அப்னைத் அப்படின்றோம். இந்த அப்னைத் வந்து என்னது, இதுவும் குருக்களுக்கு இடையில் கட்டக்கூடியது. குருக்களின் உடை, குருக்களுக்கினுடைய இடைக்கச்சை, இதை வந்து அரண்மனை பொறுப்பாளர் கொடுக்குறாராம். பாருங்களேன், ஒரு அதிகார பதவியோட குருத்துவத்தை ஆண்டவர் இங்கே சேர்க்குறாரு பழைய ஏற்பாட்டில். இது எக்ஸாக்டாக நம்ம எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயத்தில் விடுதலை பயணம் 28ஆம் அதிகாரம். இன்னும் மற்ற லேவியர்லாம் எங்கெங்கெல்லாம் குருத்துவ அருள் பொழிவு நடக்குதோ ஆரோனும் அவருடைய புதல்வர்களுக்கும், அங்கெல்லாம் இந்த இடைக்கட்சியும் அங்கேயும் வருது அன்பாந்தர்களே எபிரேயத்தில். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 22 21ஆம் வசனத்தில், 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். அப்போ பாருங்கள், ஒரு ஆஃபீஸ் அத்தாரிட்டி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. எருசலேமில் குடியிருப்போருக்கு, யூதா குடும்பத்திற்கும் அவன் தந்தையாக இருப்பான். மந்தர்களே, திருத்தந்தை அப்படின்னா போப்பாண்டவர். போப்புன்ற ஆங்கில வார்த்தை லத்தீன் மொழியில் பாப்பாவில் இருந்து வருது. பாப்பானா என்ன? ஃபாதர், தந்தைன்னு அர்த்தம்.
ஐயோ! எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அன்பார்ந்தவர்களே. அந்த குருத்துவத்துக்கான ஆடை, அந்த இடைக்கச்சை, அதுக்கப்புறம் அதிகாரம், அதாவது அந்த ஆடை இருக்கிறது இங்கே, அதுக்கப்புறம் அதிகாரம் இருக்குது, அந்த ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த அந்த என்ன உறவு, தந்தை மகன்ற உறவு, மக்களுக்கு அவர் தந்தையாக இருப்பாராம். இது எல்லாமே, இது மூணுமே நம்ம வந்து கத்தோலிக்க குருக்களிடமும் ஆயர்களிடமும் திருத்தந்தையிடமும் நம்ம பார்க்குறோம் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், எஸ்ஐயா 22ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பாருங்கள். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இதை நம்ம எங்கே தெரியுமா பார்க்குறோம்? திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தூயவராம் கடவுள் தந்தை தாவீதினுடைய திறவுகோலை கொண்டிருக்கிறான். கீஸ் ஆஃப் டேவிட். தாவீதின் குடும்பத்தினுடைய திறவுகோள்களை கடவுள் கொண்டிருக்கிறாங்க. தூயவர், தந்தை, மகன், தூயாவினவர் 3 பேரும் அதை வச்சுருக்காங்க. இப்போ என்ன நடக்குது? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசினா, ஆண்டவர் இயேசு புனித பேதுருவை பார்த்து, இதோ நீ பேதுரு பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தின் திறவுகோலை, கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன். இப்போது தாவீதின் குடும்பத்தாரனுடைய ஆட்சி தான் கடவுளின் ஆட்சி, கடவுளினுடைய அரசு. நமக்கு நன்றாக தெரியும். அப்போ விண்ணகத்தின் திறவுகோலை, இங்கே தாவீதின் திறவுகோலை மனுஷனுக்கு கொடுக்குறான். ஆனால் கடவுள் விண்ணகத்தின் திறவுகோள்களை, விண்ண அரசினுடைய திறவுகோள்களை புனித பேதுருக்கிட்ட கொடுக்குறாரு. விண்ணகத்தின் திறவுகோலை உன்கிட்ட கொடுக்குறேன், நீ எதெல்லாம் மண்ணுலகில் அனுமதிப்பாயோ அது விண்ணுலகிலும் அனுமதி. பாருங்கள், அவன் பூட்டுவான், யாரும் திறக்க மாட்டான். அவன் திறப்பான், யாரும் பூட்ட மாட்டான். எசையால சொன்னது அதே மொழியை வந்து அங்கே பயன்படுத்துகிறார். நீ மண்ணுலகில் அனுமதியெல்லாம் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். நீ மண்ணுலகில் தடை செய்வதெல்லாம் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? அரண்மனையின் பொறுப்பாளர். ஆக்சுவலாக இது வந்து இந்த எலியாக்கிம் வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னடையாளம் தான். இப்போ தந்தையினுடைய வீட்டாருக்கு குடும்பத்தினர்கள் தான் நம்ம எல்லாருமே. தந்தையினுடைய குடும்பம் தான் இந்த மொத்த உலகமும். அது இழந்துருச்சு பிள்ளைன்ற அந்த ஒரு உறவை. இப்போ மகன் வந்து ஆண்டவர் இயேசு வந்து அதை வந்து நமக்கு மீட்டு தருகிறார், பிள்ளைன்ற அந்த உறவை. இப்போது அந்த வீட்டாரினுடைய அந்த திறவுகோலையெல்லாம் மகன்கிட்ட இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் எல்லா அதிகாரமும் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். மத்தேயு நற்செய்தியிலும் அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது என்ன சொல்கிறார்? விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹீ இஸ் டெலிகேட்டிங் தட் அத்தாரிட்டி. ஆண்டவர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தந்தையினால், ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்தை புனித பேதுருவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அந்த துறவரத்தில் கொடுக்குறாரு. அப்போ பாருங்களேன், அதனால தான் நம்ம வந்து ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு பிரதிநிதியாக நம்ம திருத்தந்தையை பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக்காக அதை புனித பேதுருவுக்கு தான் அதை கொடுக்குறாரு. அதில் என்னென்ன இருக்குது? குருத்துவமும் இருக்குது, அதில் அதிகாரம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் தந்தையாகவும் இருக்கிறார். உறவு எப்படி? ஃபாதர். அதனால தான் ஃபாதர்னு கூப்பிட்றோம். பாப்பா, போப் அப்படின்னு சொல்லி போப் ஆண்டவர், திருத்தந்தை அப்படின்னு கூப்பிட்றோம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அங்கே தாவீதின் திறவுகோல், இங்கே விண்ணரசின் திறவுகோலை ஆண்டவர் கொடுக்குறார். எது வரைக்கும்? அவர் வர வரைக்கும், அவர் திரும்பவும் வர வரைக்கும் அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலிருந்து ஆள போகிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. இதெல்லாம் இந்த ஒரு பின்னணியில் வாசிக்காதனால தான் பிரிந்து போன சகோதரர்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் அது மட்டும் இல்லை பாருங்கள், 23ஆம் வசனத்தில் பாருங்கள், உறுதியான இடத்தில் அவனை முளையை போல அடித்து வைப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதே போல் தான், இதோ நீ பாறை, இதோ இந்த பாறையின் மேல் என் திருச்சுவை. அப்படின்னா நான் உறுதியாக இருக்கிற இடத்துல என் திருச்சுவையை கட்டுவேன்றார். இங்கே அந்த பாறையினுடைய குணாதிசயமும் வருது. உறுதியான இடத்தில் முளையை போல் அவனை அடித்து வைப்பேன். நீ ஒரு பாறையை போல் இருப்ப, உன்னோட மேலே தான் என்னுடைய திருச்சுவையை கட்டுவேன். அவன் தந்தையின் குடும்பத்திற்கு மேன்மை உள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலிருந்து இந்த உலகத்தை மண்ணுலகில் கத்தோலிக்க திருச்சபையின் வழியாக, திருத்தந்தையின் வழியாக அரசாண்டு கொண்டிருக்கிறார். அரசராக, தேவ மத அரச அன்னையாக இருக்கிறாங்க. எல்லா அப்போஸ்தலர்களும், அங்கே 12 அப்போஸ்தலர்களும்
வீற்றிருக்கிறாங்க விண்ணகத்தில், அரியணையில். இது ஒரு விண்ணக அரசாட்சி அன்பாந்தவர்களே. மண்ணுலகில் அதனுடைய பிரதிநிதியாக தான், அதன் ஒரு வெளிப்பாடாக நம்ம கத்தோலிக்க திருச்சபை செயல்பட்டு கொண்டிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பாந்தவர்களே. ஆண்டவர் இந்த அரண்மனை பொறுப்பாளருக்கும் குருத்துவத்தையும் ஒன்றா சேர்க்குறாரு இந்த இடத்துல. இட்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த லாங்குவேஜே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு அழகான ஒரு இறைவாக்கு, வரவிருக்கக்கூடிய திருத்தந்தைக்கானது. அதை எடுத்து எக்ஸாக்டாக அந்த திருவுகோள்களை பற்றி ஆண்டவர் இயேசு செய்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு தான், அவருடைய முன்னடையாளம் தான் இந்த எலியாக்கிம். அவருடைய அதிகாரத்தை புனித பேதுருவிடம் கொடுக்குறார், அதை பரிமாற்றுகிறார். சரி, நாகுமில் பாருங்கள் அன்பர்களே, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஏன் இந்த மாதிரி உன்னுடைய ஆடையை நான் உன்னுடைய தலைக்கு மேலே தூக்க, உன்னுடைய திறந்த மீன் எல்லோரும் பார்ப்போம், ஒரு மாதிரி ரொம்ப அலங்கோலமான ஒரு இறைவாக்கு ஏன் உரைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். அதாவது ஆகாபு அரசனாக இருந்தப்பயே இந்த ஷல்மனேசர், 3வது ஷல்மனேசர் கிமு 800 இவர் தான் அந்த மொத்த வடக்கு இஸ்ரேலையும் கைப்பற்றி போயிட்டார். எல்லாமே அசிரியாவுக்குனுடைய ஒரு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஷல்மனேசர் 5ஆம் ஷல்மனேசரும் சார்கோன் 2ம், இந்த 2 அரசர்களும் அசிரியாவினுடைய அரசர்கள் மொத்த வடக்கு இஸ்ரேலையும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கிமு 700 கிட்டத்தட்ட 300 வருஷமாக எல்லாருமே மிரண்டுட்டு இருக்காங்களாம் அசிரியாவை பார்த்து. யூதாவில் எருசலேம் மட்டும் கிமு 700 நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். 2 அரசர்கள் 19 வாசிச்சோம். எசேக்கியா மன்னன் இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய மிராக்கிள்னால வானதூதர் போய் அவங்கள எல்லாத்தையும் குழப்பி விட்டு அவங்கள எல்லாத்தையும் கொன்றதுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. எருசலேம் மட்டும்தான் அற்புதகரமாக காப்பாற்றப்பட்டது. அதனால தான் இது ஒரு ஈவில் எம்பையர்னு சொல்கிறாங்க. ரொம்ப மிக ஒரு தீமையான ஒரு சாம்ராஜ்யம். அதனுடைய வீழ்ச்சியை தான் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக ஆண்டவர் இறைவாக்கு உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிமு 600 மொத்த நினிவேவும் சூறையாடப்பட்டு பாபிலோனியர்கள்னால, மிதியானிய நாட்டினர்கள்னால அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ மோசமாக இருந்தவங்க, கண்டிப்பாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கவங்க வீழ்த்தப்படுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லையா. ஆனால் யாவே இறைவன் இந்த வரலாற்றினுடைய அந்த பாதையை அவர் தான் முடிவு செய்கிறார். அவர் சொல்கிறாரு, இறைவாக்கு வருகிறார். யாருமே அந்த பக்கம் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. ஆனால் இங்கே தெளிவாக நாகும் சொல்கிறாரு, இது அழிக்கப்படும் அப்படின்னு. அதே போல் அவ்வளோ வல்லமையாக இருந்த அந்த அதிகாரம், அந்த சாம்ராஜ்யம் ஒன்றுமில்லாமல் தரைமட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சரி அன்பந்தவர்களே, நம்ம நாளை தினத்திற்கான வீடியோவில் நாளைக்கு நம்ம புதுசாக ஹபாக்குக் அப்படின்ற அந்த ஒரு இறைவாக்கினருடைய புத்தகத்தை நம்ம துவங்க போகிறோம். தொடர்ந்து எசேயாவும் நீதிமொழிகளும் வாசித்து கொண்டிருப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.